தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அம்மன், முருகன் மற்றும் பெருமாள் கோவில்களில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அவற்றில் சில கோவில்களில் நடந்த திருவிழா காட்சியை தற்போது பார்ப்போம். திருப்பதி கெங்கையம்மன் கோவிலில் சிரசு வெட்டும் திருவிழா நடைபெற்றது. கெங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவிலில் நிறுவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிரசுக்கு பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கெங்கையம்மன் சிரசு களையப்பட்டு அதிலிருந்த மஞ்சள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நெல்லை உவரி சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மகர மீன் தரிசனத்தை காண பக்தர்கள் குடும்பமாக கோவில் வளாகங்களில் குவிந்து வருகின்றனர். வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்து கடற்கரையில் நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் 3 நாட்களுக்கு முன்னதாகவே வந்துவிடுகின்றனர்.
குமரியிலிருந்து மாட்டு வண்டியில் வரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே தற்காலிக கொட்டகை அமைத்து இட்லி வகையான சாதம் உள்ளிட்ட உணவுகளை சமைத்து குடும்பத்துடன் உணவு மகிழ்ந்தனர். இரவு நடைபெறும் மகர மீன் தரிசனத்தை காண ஆவலுடன் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். கடலில் நீராடி நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு பின்னர் தெப்பக்குளம் மற்றும் நாழிக்கிணற்றில் நீராடி கோவிலில் தேங்காய் பழம் வைத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேறருளாலே எங்கள் நோய் பிடி தீரணும், எங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், எங்க கஷ்டங்கள் தீரணும், கை கால் வலி குறையணும்னு நாங்க கடல் தள்ள சமைக்கிறோம். குளத்தில இருந்து நான் மாட்டு வண்டி கட்டி குடும்பத்தோட இந்த குவேரி கோயிலுக்கு நாங்கள் வருஷந்தோறும் நாங்கள் வாரது குடும்பத்தோட வந்து தான் இங்கே வந்து 4 நாள் நின்று பொங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு தான் கோயிலில் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போவோம். குவேரி விசாகத்துக்கு வருஷந்தோறும் நாங்கள் வாரது. நான் என் அப்பா அம்மாக்கள் சின்ன குழந்தையில இருந்தே இங்க கூட்டிட்டு வராங்க. நான் என் விவரம் தெரிந்து 34 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சுகம் இல்லாத காரணம் இருக்கும்போது 15 வயதில் எனக்கு தங்கமணி எடுப்பேன் என்று 21 பெட்டி எனக்கு எடுத்தேன். இப்ப என் குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வேண்டும் என்று என் குழந்தைக்கு 21 பெட்டி எடுப்பேன் என்று வேண்டி போட்டு விட்டேன். நாங்க இங்க ஒவ்வொரு விசாக திருவிழாவுக்கு பக்தர்கள் வந்திருக்கிறதுனால போலீஸ் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க மீனவர்கள்னால நாங்க ஒரு 7 பேர் வந்து இரவும் பகலுமாக இங்க 2 நாளா இங்க தங்கி இருக்கோம். இன்னும் இன்னைக்கு வரை இருப்போம். நாளைக்கு இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு நாங்க ஊருக்கு செல்வோம். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி பல ஊர்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. அதனை இப்போது பார்ப்போம்.
விசாக திருவிழாவை ஒட்டி பல ஊர்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. அதனை இப்போது பார்ப்போம். நீங்கள் ரைட் எடுத்துங்க, அண்ணன் எடுத்துருக்காங்க, அதை ரெண்டு சேர்த்து லிங்க் பண்ணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.